செய்ய போகிறேன். மனமும் சுவையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, வாரத்துக்கு ஒரு டைம் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பூண்டுல எக்கச்சக்கமான மருத்துவ குணம்லாம் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த குழம்புல நீங்கள் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் விட்டு செஞ்சீங்கன்னா 10 நாள் ஆனாலும் கெடாது. சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா அப்பளம், பொரியல். இது மட்டும் இல்லை, தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமி பொண்ணுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1 டீஸ்பூன், கல்லுப்பு 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மீடியம் சைஸில் 3 வெங்காயம், மீடியம் சைஸில் 2 தக்காளி, சின்ன லெமன் சைஸில் புளி கரைசல், 1 கப்பு பொடி பூண்டு, இதோட வெயிட்டு 200 கிராம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 கொத்து கறிவேப்பிலை. கடாயில் 50 நல்லெண்ணெய், தேவைப்பட்டால் இன்னும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம் இது ரெண்டுமே நல்லா பொரியணும். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும். இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வறுத்துக்குங்க. பூண்டும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும் எண்ணெயிலே. வெங்காயம் நல்லா சுருங்கி வரணுங்க. 2 கொத்து கறிவேப்பிலை. இது மாதிரி தொக்கு ஐட்டத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க. ஒரு 10 டேஸ் நீங்கள் வெளியே வச்சாலும் கெட்டு போகாது. 1 மந்த் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வேக வைக்கிறதுக்காக 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக வைங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிடும். இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் எண்ணெயிலே. இந்த மசாலா நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி சைடில் பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அதற்கு நடுவில் ஒரு வாட்டி நல்லா கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 3 நிமிஷம் ஹைலையும் 2 நிமிஷம் சிம்மிலையும் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம யூஸ் பண்ண எண்ணெய் எல்லாம் மேலே திரண்டு நிற்கிது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக தயிர் சாதத்தை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. சுடு சுடு சாதம் வடித்து வச்சுருக்கேன். இதில் இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றி இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அப்பளம். எனக்கு முன்னாடி என்னோடய காக்காங்கெல்லாம் ஆர்வமாக இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு வச்சுட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.